வழியில் சென்றார் என்பதை கேள்விப்பட்டாலோ, பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கினார் என்பதை நாம் ஏதோ ஒரு வழியில் கேள்விப்பட்டாலோ, அவங்கள குறித்து எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ குற்றங்களை நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிற தவறுகளை நாம் செய்தால் மட்டும் சரியா? எனவே இன்றைக்கு உங்களை குறித்து நீங்களே ஆய்வு செய்யுங்கள். மற்றவர்களை குறை செல்வதற்கு முன்பு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களிடம் ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் என்னென்ன உண்டு என்பதையும், உங்கள் பரிசுத்தத்தை குறைக்கக்கூடிய காரியங்கள் உங்களிடம் என்னென்ன இருக்கிறது என்பதையும் நீங்கள் ஆராய்ந்து இன்று அதிலிருந்து வெளியில் வாருங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கான கதவுகள் ஆண்டவரால் திறக்கப்படும். Have a blessed day. Jesus bless you.